பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். கோபி ஊர்ல இருந்து வந்ததுமே பாக்கியவை கண்டபடி திட்டிட்டு இருக்காங்க. அம்மா, இவ எந்த விஷயத்துக்காக போனாமா, அந்த வேலையை செய்ய வேண்டித்தானம்மா, அதை விட்டுட்டு 2 பேரும் லவ் பண்ணாங்களாம், கல்யாணம் பண்ணி வச்சுட்டாலாம், இதெல்லாம் தேவையாமா? முதல்ல எழிலோட வாழ்க்கை என்ன கதையில இருக்குன்னு தெரியாது, இவளுக்கு எதுக்குமா இந்த வேலைன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. உடனே ராதிகா வந்து, ஆமாத்த, எதுக்காக இவங்க இப்படி பண்ணணும், என்னுடைய குடும்பத்தை பழி வாங்கணுன்றதுக்காக இவங்க இப்படி பண்ணாங்களா, அவளுடைய வாழ்க்கை வந்து இப்ப என்னத்துக்காகிறது, என்னுடைய பெரியப்பா குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நின்றேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி ராதிகாவும் பேசுறாங்க. கரெக்டா அங்க பாக்கியா வராங்க. பாக்கியா வந்ததும் ஈஸ்வரி கண்டபடி திட்டுறாங்க. உனக்கு எதுக்காக பாக்கியா இந்த அதிக பிரசங்கித்தனமான வேலை, உனக்கு ஏன் இப்படி வந்து என்ன போச்சு, ஏன் இப்படி பண்ண, ரொம்பவே கோவப்பட்டெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும், அத்தை, இதுக்கு எனக்கோ எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது, அவங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, அதனால நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், இதுல என்னுடைய தப்பு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கிய வந்து ரிப்ளை கொடுக்கறத நினைச்சு கோபி பயங்கர கோபப்படுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.